இதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து பீடி சிகரெட் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு படத்தில் பண்ணியிருக்காங்க. அது படத்தால் ஒண்டி தான் ரியலைஸ் பண்ண முடியுங்காண்டி நம்ம நேரடியாக எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கட்டும், இது எல்லாமே மூடுன்னு சொல்கிறாங்க. இது வரையும் கவர்மெண்ட்டில் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். நடந்த விஷயத்தை தான் படத்தால் ஒண்டி தான் நம்ம பண்ண முடியுங்காண்டி ரியலிஸ்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பசங்க நடிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்தெல்லாம் நடிச்சிருக்காரு, நல்லா தான் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஒரு கூத்துப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கூத்துப்பாட்டில் வந்து நம்ம போய் நடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். நடிக்கணும்னு நம்ம ஆசை விதவிச்சதுன்னா நான் நடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் வந்து ஒரு நடிச்சிட்டு தான் இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்கேன். எடுத்தோடனே நம்மளை எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த படத்தில் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் செலவு பண்ணி டேரக்டர் பண்ணுறாருன்னா இவங்க எல்லாமே ஒரு கூத்துப்பாட்டுக்கு போய் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைசன் ஆமாம் கம்மியாக இருக்குது. நான் ஒரு பேட்டி ஒன்று கேட்டேன். விக்ரம் சார் பையன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக இந்த மாதிரி நம்ம போய் ப்ராக்டிஸ் பைசனுக்கோசம் இந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்னார். மாரி செல்வர் நல்ல டைரக்டர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் விக்ரம் பையனாக இருந்தாலும் நீ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாப்பா நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பசங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஸ்கோரிங் நல்லா வந்திருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லா வந்திருக்கும் தான் சொல்கிறேன். நல்லாயிருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த டேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் உள்ள பசங்களை வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு மெசேஜ் வந்து நம்ம நாட்டுக்கு சொல்ல முடியுமோ அந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு லக்ஸுரி ஒரு பட்ஜெட், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு படம் தான். நல்ல ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள மக்கள் நல்ல ஒரு மெசேஜை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஒரு மாற்றமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பூவியர் வந்து அவர் பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி விஜய் டிவிலே நல்லா பண்ணுவார். இன்னுமே ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவருக்கு இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக போரே அடிக்கல. அதாவது அடுத்தடுத்து என்ன இருக்கும், எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. சாங்ஸ் வந்து மியூசிக் பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் சாங்ஸ் வருது, அதுவுமே நல்லாவே இருக்குது. எல்லாமே ட்ரைலர் ரொம்ப சிம்பிள் தானே. படத்தை பற்றி பாருங்க, ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ராம் அப்துல்லா ஆண்டனி படம் நல்லா இருக்கு பிரதர். இந்த வயசுல சின்ன பசங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப பெரிய விஷயம் தான். படம் உண்மையாக நல்லா இருக்கு. ஃபேமிலியாக எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரக்ஸ் ஒழிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. டேரக்டருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லலாம். பூவையார்ன்ற கேரக்டர் நமக்கு முன்னாடியே தெரியும், பார்த்துருக்கோம். சிங்கர் சூப்பர் சிங்கர் வந்து பார்த்தோம். மற்ற 2 கேரக்டர் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட் கேரக்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சின்ன பசங்களாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில். அதுக்கு கஷ்டப்பட்ட டேரக்டருக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும். பசங்க வந்து அந்த ட்ரக்ஸ் ஒழிக்கிறதுக்காக அந்த சப்ஜெக்டில் இருந்து தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஹீரோயிசம்லாம் இல்லை. கேரக்டர் வைஸாக படம் சூப்பராக இருக்குது. பசங்களை தவிர்த்து கேரக்டர்னா எப்படி? எந்தெந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருந்துச்சு படத்துக்கு? நல்லா இருந்துச்சு உங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா? அது அவ்வளோவா பார்க்கல சார். காமெடி அந்த மாதிரி கமர்ஷியல் மூவியா இல்லை வந்து மெசேஜ் ஓரியன்டட் மூவியா? இல்லை, மெசேஜ் மூவி தான். கமர்ஷியல் இல்லை, மெசேஜ் மூவி தான். இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. 3 பசங்க நடிச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது சார். நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் சொல்ல வந்தாங்க? ஆக்சுவலி அது உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. ஆமாம், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க சார். படத்தில் நல்ல மெசேஜ் வந்திருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாக நான் இதை பார்க்குறேன். கனெக்ட் ஆனது அம்மாவோடைய சென்டிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பராக இருந்தது. ஏன்னா அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும். அதெல்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பசங்க. அதில் பூவியார் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பசங்க புது பசங்க நடிச்சிருக்காங்க. புது பசங்க மாதிரியே தெரியல, அவ்வளோ நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க 2 பசங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக நான் இதை பார்க்குறேன். என்னென்னா காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படமாக இதை நான் பார்க்குறேன். ஃபேமிலியோடு வந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இந்த ஜென்ரேஷன் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல படம். ஜெயவேல் டைரக்டர் எடுத்திருக்காரு, சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இது மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணிடல. தேட்டரை 60 தான் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தமிழ் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். சூப்பராக எடுத்திருக்காங்க. ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நல்லா பூவியார் சூப்பராக நடிச்சிருக்காப்பெல்லாம். சவுந்தரராஜா அண்ணா அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. தீனா ஆக்டிங் சூப்பர் அவரும். படம் எல்லோரும்
ஃபேமிலி, ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பசங்க கூட எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்க கூட பார்க்க வேண்டிய படம் தான் இது. என்ன மெசேஜ் ஆக்சுவலி சொல்ல வராங்க கண்டிப்பா தெரியணும். அது சிகரெட்டு இது பீடி அதை அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அப்படின்னு தெரியாது. வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து க்ரைம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி எல்லாருமே பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஆமாம் சார், இதில் என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலான்னா, இன்றைய தலைமுறைகள் பெற்றோர்கள் நிச்சயமாக வந்து இந்த படத்தை பார்க்கணும் சார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நல்ல சோசியல் மெசேஜை சொல்கிறார் டைரக்டர். 3 சிறுவர்கள் வைத்து அந்த சிறுவர்கள் எப்படிலாம் வந்து சீரழிக்கப்படுறாங்க இந்த சமுதாயத்தில் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அது வந்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஆல்ரெடி அந்த மாஸ்டர் படத்துல இந்த சின்ன பசங்களை வச்சு நிறைய கிரைம் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் சார். அந்த மாதிரி ரொம்ப வந்து நிறைய டீடைலிங் விஷயங்கள் இருக்கு சார். ஸோ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை சார், அது வேற ஜானர், இது வேற ஜானரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் இது. அது வந்து ட்விஸ்ட்டு நிறைய இருக்கும் அதில். நம்ம அப்புறம் பார்க்க தான் தெரியும், ஓ இது வேற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. உண்மையில் நான் பார்க்கும்போது என்னடா இது, இவங்களாம் படிக்கிற பசங்க இப்படி பண்ணுறாங்க ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் போக தான் தெரிஞ்சுது அது ஒரு நிறைய ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது தலைமுறைகள் எப்படி வளர்க்கப்படணும், பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அந்த தன்னுடைய பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சேஃபாக வளர்ப்பாங்க. சேஃபாக வளர்க்குறாங்க, இன்னும் கூடுதலாக ஒரு சேஃபாக வளர்க்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன பசங்களை வச்சு எடுத்து ஒரு நல்ல படமாக பார்த்தோம். சோஷியலுக்கு, அதாவது சோஷியல் மீடியாவில் என்னென்ன நடக்குது, என்ன தப்பு, அதெல்லாம் வந்து படத்தில் நிறைய ஒரு புகையிலை பற்றி அதை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை, அதாவது நம்ம பசங்க மெரினா இந்த மாதிரி படம் 3 பசங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்து வந்தோம். அது பூர்த்தி செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது, கதையும் நல்லா இருக்குது. படம் போர் இல்லாமல் சீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்க புதுசாக நடிக்கிறது வந்து பழைய நடிக்கிற அதாவது ஒரு நடிப்பை கற்றுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஓரிப்பாளையம் அப்படின்ற ஒரு படம் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஆனால் யாருமே பார்த்த மாதிரியே இருக்காது. ஆமாம், இதுவும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது படம். ஆனால் அந்த சாயலில் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கான தேவையான ஒரு சப்ஜெக்ட்டு. இது நமக்கு தேவையில்லை, இது ஒழிக்கணும், ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்து சொல்கிற சப்ஜெக்டாக சொல்லியிருக்கோம். இது அதாவது பசங்களுக்கு பார்க்கும்போது சண்டை, கத்தி, வெட்டு குத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் டைரக்ட் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு, அதனால ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு.